இனிமேல் ரெகுலராக மணி சேலஞ்ச் தாங்க பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கே யூஸ்ஃபுல்லானதெல்லாம் வாங்கிக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு மணியே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நாள் ஷாப் லீவ் விட்டாங்க. என் ஷாப்புக்கு எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு கேட்டால் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் இனிமேல் லீவ் அதிகம் விளாடுதுங்க. அதனால் ரெகுலராக ஷாப்புக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமே சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணி மொதல் 10 ரூபா வின் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தாங்க. ஒவ்வொரு பிளேட்டுக்கும் 10 ரூபா வின் பண்ண நான் காசு கொடுத்துட்டே இருப்பேங்க. நீங்கள் எத்தனை பிளேட் வேணாலும் சாப்பிட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேட்டாக கொடுக்க ஃபஸ்ட்டு பிளேட் கம்ப்ளீட்டாக ஈஸியாக சாப்பிட்டுட்டு 2வது பிளேட்டு சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் 2வது பிளேட்டுக்கு 20 ரூபா வின் பண்ணோடனே 3வது பிளேட்டுக்கு போயிட்டாங்க. 3வது பிளேட்டுக்கு நான் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. சீக்கிரம் அடித்து நவுத்துன்னு சொல்லிட்டு அந்த தம்பியை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 3வது பிளேட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு 30 ரூபா வின் பண்ணிட்டாங்க. அப்புறம் 4வது பிளேட் வந்துட்டு சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. டக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு டைமுக்கு மேலே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஏன்னா 2 பானிபூரி சாப்பிட முடியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதோட 40 ரூபா வின் பண்ணாங்க. சூப்பராக